நான் இங்கே ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திடுறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. அடுத்ததாக மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே சேர்த்திக்கிறேன். வறுத்து அரைச்ச வெந்தய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதோட சேர்த்திக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் இதோடவே சேர்த்திடலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு இதோட சேர்த்திடலாங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பும் இதோடவே சேர்த்திடலாம். நான் இங்கே பார்த்திங்கன்னா நைஸ் உப்பு தான் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதோட சேர்த்திடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் இதோட சேர்த்திடலாங்க. எதுக்காக எண்ணெய் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். அதுக்காக முதல்ல இந்த மிக்சரை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம வரமிளகாய் தூள் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம். நமக்கு கலர் வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கும்போது ஒரு நல்ல நேரம் நமக்கு கொடுக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தெளிச்சா போல் கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த ஊளி மீனை சேர்த்திடலாங்க. நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ போல் ஊளி மீன் எடுத்திருக்கேன். இப்போ இது மசாலா எல்லாம் நல்லா கோட்டாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாங்க. நம்ம கோடுகள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா மீன் மேலே, அதெல்லாம் அதுக்குள்ளே எல்லாம் நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுறலாம். நல்லா மேலேயும் கீழேயும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெயிலில் வச்சு எடுத்தோன்னா நல்லா ஒட்டிடும். அந்த மசாலாலாம் சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்துல எல்லாம் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா பிளேட்டில் அடுக்கி வெயிலில் வச்சுடுவாங்க. நம்மளை நிழலில் உட்கார வச்சுடுவாங்க. அது நல்லா காயட்டும் ஒட்டி பிடிக்கட்டும்ங்கிறதுக்காக. ஆனால் இப்போல்லாம் அது போல் வைக்க முடியாது. அது போல் உங்களுக்கு வெயிலில் வைக்கணும், வெயிலில் வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்டவ்வு கீழே வச்சுட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சிடுங்க. நம்ம சமைச்சு முடிச்சுட்டு எப்படி கடைசியில் தான் நம்ம மீன் வறுப்போம். அதனால நான் சொன்னேன், ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போது இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 1 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டுங்க. அடுத்ததான் நான் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ பேன் நல்லா சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே எண்ணெய் சேர்த்திடுறேங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஃப்ளேமை வந்து நான் மீடியமுக்கு மாற்றிடுறேன். இப்போது அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க இந்த ஊளி மீனை எடுத்து ஒன்றா தவாவில் வச்சிடலாங்க. மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 3 மீன் மட்டும் இது மேலே வச்சு அடுக்கிடுறேன். இப்போ எல்லா பக்கமும் அந்த எண்ணெய் படுற மாதிரி லைட்டாக நம்ம சுற்றி விட்டுடலாங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த மீனை திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேகட்டும். இப்படி நம்ம மூடி போட்டு வேக விடுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே எல்லாம் நமக்கு நல்ல வேக்காடு கொடுக்குங்க. இப்போ திரும்பவும் நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மீனெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. நம்ம எப்போவுமே இது போல் மூடி வச்சு வேக விடும்போது பார்த்திங்கன்னா மீன் உள்ளே எல்லாம் நல்லா குக் ஆகிடும். வெளியிலையும் பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் தெரிக்காதுங்க, நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா டேஸ்டியான ஊளி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த ஊளி மீன் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.